வேலன் சோஷியல் மீடியா விசாரணையின் போது நீட் போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்ட 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களையும் குற்றப்பின்னி இல்லாத நபர்களையும் விடுவிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் போராட்டங்கள் தொடர்பான சிசிடிவி காட்சிகள், ட்ரோன் காட்சிகள், கேமரா பதிவுகள், ஒயர்லெஸ் தகவல் தொடர்புகள், பிற டிஜிட்டல் ஆதாரங்களை பாதுகாத்து வையுங்கள். இத்தகைய ஆதாரங்களை பொதுவெளியில் வெளியிட வேண்டாம் என்று அதிகாரிகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். எம் தாய்மொழியை 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என தமிழ்த்தாய் வாழ்த்து விவகாரத்தில் தவக கண்டனம் தெரிவித்துள்ளது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற 33வது பட்டமளிப்பு விழாவில் மாநிலப் பாடலான தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களின் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் தவகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில், நமது மனசாட்சி உள்ள மக்களாட்சியில் யார் தடுத்தாலும் தாய் தமிழுக்கு முதலிடமே இருக்கும். எம் தாய்மொழியை 3ஆம் இடத்துக்கு தள்ளுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம். ஜப்பானின் தெற்கு பகுதியான குமாமோட்டோ மாகாணத்தில் 7.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குமாமோட்டோ மாகாணத்தில் சுமார் 7 லட்சம் மக்கள் வசிக்கும் மத்திய கியூஷு தீவின் மிக பெரிய நகரமான குமாமோட்டோவுக்கு தெற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கத்தின் மையம் அமைந்துள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கான வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சாலைகள் சேதமடைந்தன. வணிக வளாகம் ஒன்று பகுதி அளவில் இடிந்து விழுந்தது. இதில் பலர் சிக்கிக்கொண்ட நிலையில் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான மக்கள் உயிரிழந்திருக்கலாம் என்று காவல்துறை கூறியதாக டிபிஎஸ் ஒளிபரப்பு நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்று வருகிறது. இதன் 5வது நாளான நேற்று மகளிருக்கான பாரா குண்டு எறிதலில் F57 பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தன்கர் 9.81 மீட்டர் தூரம் இருந்து தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் காமன்வெல்த் விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பாரா வீராங்கனை என்ற சாதனையை படைத்துள்ளார் ஷர்மிளா தன்கர். ஆடவருக்கான உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் சர்வேஷ் குஷாரே 2.25 மீட்டர் உயரம் தாண்டு வெள்ளி பதக்கம் வென்று சாதனை படைத்தார். காமன்வெல்த் விளையாட்டு வரலாற்றில் இந்திய வீரர் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப் பதக்கம் வெல்வது இதுவே முதன்முறையாகும். எனினும் தங்கப்பதக்கம் வெல்லும் வாய்ப்பை சர்வேஷ் குஷாரே நூலிழையில் தவறவிட்டார். ஜமைக்காவின் ரொமைன் பெக்ஃபோர்டு தங்கப்பதக்கம் வென்றார்.